இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. ஷாமினி, இப்போ உங்களுடைய முகம் திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வெளுத்து போய் சோர்வாக இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? பல விஷயம் செய்வேன். மாய்ஸ்சரைசர் போடுவேன், அப்புறம் லைட்டாக மேக்கப் டச்சப் பண்ணிக்குவேன், கான்சீலர் அப்படி இப்படின்னு போட்டு மேனேஜ் பண்ணிக்குவேன். இதெல்லாம் விஷயம் தெரியாதவங்க கண்டுபிடிச்சது. விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஆட்டு ஈரலை பெரட்டி சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஆட்டு ஈரல் ஈரல் எப்படி கார்த்தி? இல்லைம்மா, இது வந்து ஆட்டு ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் அதிகமாக ஊறும் உணவு வகைகளில் ஒன்று. அதெல்லாம் சாப்பிட்டா இந்த முகம் வெளுத்து போயிருந்துச்சுன்னா அப்படியே பொலிவாயிடுமா. அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா அந்த அனிமியெல்லாம் வராதா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தா நான் எங்கே இருக்க போகிறேன்? ஒரு கிளினிக்கை திறந்து டாக்டராக இருந்திருப்பேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு டாக்டர் வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் பிரபலங்கள் அவங்க 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னு பார்த்துருவோம். அவங்க தான் மழைமேகன் மற்றும் தர்ஷனா. வணக்கம், 2 பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். அரங்கத்துக்கு வந்து 2 பாடகர்கள் வந்திருக்காங்க. ஆனால் பாடகர்களுக்கு அனிமையை பற்றி எவ்வளோ தெரியுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ. அனிமையை பற்றி உங்கள் 2 பேருக்கும் என்ன தெரியும்? இல்லை இதனால் பாதிக்கப்பட்டவங்கள உங்களுக்கு தெரியுமா? மழைமேகன். அனிமியான்றது வந்து எனக்கு அதில் நிறைய விஷயம் தெரியாது. பட் அது இருக்கிறவங்க அதிகமாக சோர்வடைவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அது எதனாலன்னு எனக்கு தெரியல. எதனால நினைக்கிறீங்க? அதிகமாக உடற்பயிற்சி இல்லாதவங்க, இதுக்கு உடற்பயிற்சி செய்யாதவங்க, எந்த ஒரு ஆக்டிவா இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தெரிஞ்சுக்கோ, கேட்டு தெரிஞ்சுக்கோ. நமக்கு விஷயம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. தர்ஷனா, நீங்க சொல்லுங்க. சின்ன வயசில் ரொம்ப சீக்கிரம் சோர்வு அடைஞ்சு போயிடுவேன். ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தாலோ அல்லது ரொம்ப நேரம் பாடிட்டு இருந்தாலோ பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்போது மருத்துவர்கிட்ட போகும்போது சொன்னாங்க, அவங்க வந்து முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா கண்களை நல்லா திறந்து பார்க்க சொன்னாங்க. பார்த்த பிறகு வந்து அவங்க ஒருவேளை அனீமியாவாக இருக்கலாமோ அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி போகும்போது அந்த பிரச்சனை இல்லை. அப்படிதான் தெரிய வந்தது அனீமியான்னு ஒன்று இருக்குது. அது வந்து சோர்வடைஞ்சா அது வந்து ஒரு இண்டிகேஷன் சொல்லிட்டு தெரிய வந்தது. அனீமியாவா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஏதாவது நீங்கள் அம்மா ஏதாவது மாற்றி செஞ்சாங்களா? உங்களுக்கு உணவு வகைகளில் ஏதாவது மாற்றங்கள்? நிறைய கீரை கொடுக்க சொன்னாங்க டாக்டர். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. நிறைய கீரைகள், ஏன்னா ஐரன் வந்து கொஞ்சம் கம்மியாக உடல்ல இல்லைன்னா வர வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர் சொன்னேன். அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய கீரை வகைகள் வந்து அம்மா நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். கார்த்திக் என்ன சொன்னாரு, ஆட்டு ஈரல் சாப்பிட்டா இருக்கிறதுக்கு மேபி வேலை செய்யும் அப்படின்னாரு. உங்க டாக்டர் ஏதாவது மாதிரி சொன்னாங்க? வெஜிடேரியனா போயிட்டேன், என்ன பண்றது? வந்து எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கல. சரி, வெஜிடேரியன்றதால தான் டாக்டர் வந்து கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இல்லாதவங்களுக்கு எப்படி? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, இல்லை ஒரு சந்தேகம் வந்து நேர்கள் மனதில் இருக்கலாம். எனக்கே இப்போ லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு ஒரு மருத்துவரை நம்ம அழைக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். டாக்டர் வினோதினி இளங்கோவன். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து இரத்த சோகை, அதாவது அனிமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பிரபலங்களை கேட்டோம். அவங்க வந்து என்னென்னமோ சொன்னாங்க. அதிகமாக சோர்வடைகிறதுனால இது வரலாமா, உடற்பயிற்சி செய்யாதனால வரலாமா, அயன் டிஃபிஷியன்சி, கீரை சாப்பிடணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் தெளிவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இப்போ உங்கள்கிட்ட தான் இருக்குது. முதல் கேள்வி, இரத்த சோகை அப்படின்னா என்ன? இரத்த சோகை வந்து உடம்பில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்கள் குறைவுபடும் போது இருக்கிற ஒரு நோய். நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் என்ற ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் ஒன்று இருக்குது. அந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை வழங்குகின்றது. இரத்த சோகை வந்து அதில் வந்து வெவ்வேறு வகைகள் இருக்கின்றது. அதில் வந்து முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இரும்பு சத்து குறைபாடுனால வர இரத்த சோகை இருக்குது. இதையும் தவிர்த்து தலசீமியா, ஹீமோலிட்டிக் அனீமியா போன்ற மற்ற வகைகளும் இருக்கின்றன. தலசீமியா வந்து ஆசிய மக்களிடையே கொஞ்சம் காமனான ஒரு இரத்த சோகை வகை. தலசீமியா வந்து ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். குடும்பத்தில் வந்து அது இருக்கும்போது பிள்ளைகளுக்கும் அது வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தலசீமியா இருக்கும் முக்கால்வாசி மக்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் இந்த இரத்த சோகை அப்படின்றது எதனால ஏற்படுது டாக்டர்? சில வந்து வைட்டமின்கள் குறையும் போது இரத்த சோகை வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வைட்டமின்கள்னு சொன்னால் முதல்ல வந்து இரும்பு சத்து குறைபாடு
குறைபாடு வரும்போது இரத்த சோகைக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வர ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. கரு வளர்வதற்கு அதிக இரும்பு தேவைப்படுகின்றது. இதனாலேயே இரும்பு சத்து குறைபாடு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரசவத்தின் போது சிலருக்கு அதிகமான இரத்தம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனாலையும் இரும்பு சத்து குறைபாடு வர முடியும். இதை தவிர்த்து நம்ம இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் சைவ உணவு சாப்பிடுகிறார்கள். சைவ உணவு சாப்பிடுறதுனால இரும்பு சத்து குறைபாடு இருக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆஹா, இப்ப புரியுதா ஏன் டாக்டர் சொன்னாங்க தர்ஷனா? மைண்ட் வாய்ஸை டாக்டர் வந்து பிடிச்சிட்டாங்க. அதேதான். ஆனா டாக்டர் இப்ப நீங்க வந்து இந்த ரத்த குறைபாடு, அதாவது அந்த அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது பிரச்சனைன்னு சொன்னீங்க. அப்ப பெண்களுக்கு இது அதிகமா வருமா இந்த அனீமியா கண்டிஷன்? ஆமா. ஸோ எண்டோமெட்ரியோசிஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் போன்ற சில நோய்கள் இருக்கும் பெண்களுக்கு மாதவிடையின் போது, அதாவது மென்ஸ்ட்ரேஷனின் போது மாதம் இழக்கின்ற ரத்தம் கொஞ்சம் கூடையாக இருக்கும். இதனால இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இந்திய பெண்களிடையே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கண்டிஷன் வரவும் ஒரு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இப்போ வந்து டாக்டர் வந்து இரத்த சோகைனா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கான அறிகுறியும் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இது வந்துச்சுன்னா இதை எப்படி தவிர்க்கலாம், இது வருதுன்னு எப்படி நமக்கு தெரியும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்ம இன்னும் கலந்து உரையாட போகிறோம். தொடர்ந்து பாருங்க, இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. டாக்டர், இரத்த சோகையை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இடைவேளையின் போது மழைக்கு வந்து ஒரு கேள்வி, அதை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. மழை கேட்டுருங்க. எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த ஐஸ் க்யூப்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. பட் இது வந்து ஒரு அனிமியாக்காக ஒரு கண்டிஷனா, இல்லை என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மருத்துவத்தில் பீகா சிண்ட்ரம் என்ற ஒரு நோய் இருக்குது. பீகா சிண்ட்ரம் இருக்கும் சில மக்களுக்கு பேப்பர் தார்கள், சுண்ணாம்பு போன்றவற்றை சாப்பிட ஒரு ஏக்கம் இருக்கும். இவங்க வந்து சாப்பாட்டு பொருட்களை தவிர்த்து மற்ற பொருட்களை சாப்பிட விரும்புவார்கள். இந்த பீகா சிண்ட்ரத்தில் பேகோஃபேகியான்னு ஒரு வகை இருக்குது. ஸோ பேகோஃபேகியா இருக்கும் மக்கள் ஐஸ் கட்டிகளை சாப்பிட ஒரு ஏக்கம் இருக்கும். இதுக்கு காரணம் நமக்கு தெளிவாக தெரிவதில்லை. ஆனால் நம்ம பார்க்குறோம், மக்களிடையே இந்த சிம்டம்ஸை பார்க்குறோம். சிலருக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்கும்போது ஐஸ் கட்டிகளை கடிக்கிற வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். சரி டாக்டர், இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு வகையான அறிகுறி, இந்த ஐஸை கடிக்கிறது. இதை தவிர்த்து வேற அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? இரத்த சோகை வந்து இரும்பு சத்து குறைபாடினால் வரும்போது பல அறிகுறிகள் இருக்கின்றன. உடம்பு சோர்வு அடையும், இருதயம் படபடக்கும், மனநிலை பாதிக்கப்படும். இவை வந்து சில அறிகுறிகள் இரும்பு சத்து குறைபாடினால் வரும் இரத்த சோகைக்கு. இதையும் தவிர்த்து முதல்ல சொன்ன மாதிரி கண்கள் வந்து மங்கலாக தென்படும், கால்களும் கைகளும் குளிராக இருக்கும். கார்த்திக், எனக்கு அந்த மாதிரி அடிக்கடி இருக்குமே கார்த்திக். உடனே ஒரு மருத்துவரை நாடுங்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களோட காணொளியை தான் அடுத்து பார்க்க போறோம். இதோ அனிமியா இருக்கிறது வந்து முதல் பிள்ளைக்கு வந்து எனக்கு வயிற்றில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சோர்வையாக இருக்கும், ரொம்ப வாந்தியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த ஆணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால அந்த சிம்டம்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன். ஆனால் ரொம்ப சோர்வையாகிட்டோன்னே எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு பார்த்துட்டோன்னே நான் வந்து போய் மருத்துவரை போய் பார்த்தேன். அப்போ மருத்துவர் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் செஞ்சுட்டு சொன்னாங்க, நீங்கள் அனீமிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு தான் எனக்கு தெரியும், ஓ எனக்கு அனீமியா அப்படின்னு. அதுக்கப்புறம் என் ரெண்டாவது பிள்ளைக்கு தான் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு. டெலிவரிக்கு ஒரு வாரம் இருக்கிறப்ப எனக்கு ஒரு பெக்கெட் ரத்தம் ஏற்றுனாங்க. அந்த ஒரு பெக்கெட் ரத்தம் ஏற்றிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு நல்ல விதமாக டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் ரத்த சோகை இல்லை எனக்கு. இப்போ சமீப காலத்தில் நான் ரத்த சுத்திகரிப்புக்கு போகிறனால எனக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டு ஹீமோகுளோபின் குறையுது. இதனால் அயன் சத்துள்ள உணவு பொருட்களை நீங்கள் சாப்பிடணும், முருங்கைக்கீரை சாப்பிடணும், பீட்ரூட்லாம் சாப்பிடுங்க சமைச்சு, வாழைப்பழம் சாப்பிடுங்க, அப்புறம் நிறைய தானிய வகைகளை சாப்பிடுங்க, ராகி களி சாப்பிடுங்க, இதெல்லாம் மருத்துவர் சொன்னார். அதே நேரத்தில் எனக்கு ரத்த சுத்திகரிப்பு நிலையத்திலையும் எனக்கு வாரம் வாரம் ஊசி போடுவாங்க. நம்ம நகைலாம் வந்து பேலாக இருக்கும், கண்ணுக்கு கீழே கூட
எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்காது, சோப்பாக இருக்காது, ரொம்ப பேலாக இருக்கும். நம்ம கண்ணு கீழே அந்த குழியில் பார்த்தாலே தெரியும். மயக்கம் வர அடிக்கடி. நீங்கள் படுத்து எழுந்திரிச்சிங்கன்னா, திடீர்னு எழுந்திரிச்சிங்கன்னா பிளாக் அவுட் ஆயிரும். அதே நேரத்தில் மருத்துவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்யணும், நீங்கள் கொஞ்சம் மெதுவோட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரம் வாரம் எனக்கு ஊசி போடுறதுனால கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம். அதே நேரத்தில் முன்னெல்லாம் வந்து மூச்சு விட கஷ்டப்படுவேன், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு அந்த மாதிரி செய்கிறதுனால. இன்னொன்று அதே நேரத்தில் வந்து நான் இப்போ ரொம்ப இந்த முருங்கைக்கீரைலாம் நான் சமைச்சு சாப்பிட்றேன் வீட்டில். பழ வகைங்க, பீட்ரூட்டு இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றேன். அதனால் கோழி ஈரல் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காரு மருத்துவர். அதையும் வந்து அவர் சொல்கிற மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்றேன். அதனால் எனக்கு முன்னையோட இப்போ வந்து பரவாயில்ல. முன்ன வந்து வாரம் வாரம் ஊசி போடுவாங்க, இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக், அவங்க பேசினது கேட்ட பிறகு எனக்கு ஒரு கேள்வி 2 கேள்வி இல்ல, பல கேள்விகள் இப்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான விஷயங்களை அவங்க சொன்னாங்க. அதுல முதல் கேள்வி டாக்டர், இப்ப வந்து அவங்க சொன்னாங்க ரத்த சோகை இருக்கிறது வந்து அவங்க குழந்தை அதாவது கருவுற்று இருக்கும் போது அவங்க தெரிய வந்துச்சு அப்படின்ட்டு. இது வந்து சின்ன வயசுல இருந்தே வருமா? கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு வரதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. இது எதனாலனா கருவு வளரதுக்கு அதிக இரும்பு தேவைப்படுகின்றது. பிரசவத்தின் போதும் கர்ப்பிணி பெண்கள் நிறைய ரத்தத்தை இழக்கலாம். இதனால கூட கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. சிறு வயதிலேயே ஒருவருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருந்திருக்கலாம், ஆனா அது அவங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். அவங்க சப்சிக்வெண்ட்லி கர்ப்பிணி பெண் ஆகும்போது இது இன்னும் மோசமடைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பெண்கள் வந்து மருத்துவரை பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவங்க முதல்ல கட்டமாக வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் செஞ்சுடுவாங்க இது தெரிவதற்கு. அப்ப ஆண்களுக்கு இது வருமா டாக்டர்? இது அதிகமாகும். ஸோ ஆண்களுக்கும் ரத்த சோகை வரலாம், ஆனால் ஆண்களுக்கு ரத்த சோகை வர வாய்ப்பு வந்து கம்மியானது. டாக்டர், அந்த எக்கச்சக்கமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஊசி போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து வாரம் இருந்தது, இப்போ 2 வாரத்துக்கு ஒரு வாரம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஊசி, அதனால என்ன பலன் நமக்கு கிடைக்குது? ஸோ முதல்ல ரத்த சோகையை பார்த்தோன்னா, ரத்த சோகை வந்து உடம்புல சில வைட்டமின் குறைகிறதுனால வரலாம். முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடுனால வரும்போது ரத்த சோகை வரலாம். இதையும் தவிர்த்து வைட்டமின் B12 குறையும் போதும் ரத்த சோகை வரலாம். ஸோ ரத்த சோகை வைட்டமின் B12 குறைவதனால் இருக்கும்போது நம்ம வந்து வைட்டமின் B12 ஊசிகளை நோயாளிகளுக்கு கொடுப்போம். இதையும் தவிர்த்து இரும்பு சத்து குறைபாடினால் ரத்த சோகை வரும்போது நம்ம வந்து டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், அதாவது இரும்பு சத்து கொண்ட மாத்திரைகளை நம்ம நோயாளிகளுக்கு கொடுப்போம். அந்த இரும்பு சத்து வந்து இந்த மாத்திரைகளுடன் இம்ப்ரூவ் ஆகாத தருணத்தில் சில சமயத்தில் நம்ம வந்து நோயாளிகளுக்கு அயன் இன்ஃபியூஷன்ஸ் கொடுப்போம். அதாவது நரம்பு வழியாக நம்ம வந்து அந்த இரும்பு சத்தை கொடுப்போம். ஸோ இப்போ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதை வச்சு நமக்கு வந்து அனீமியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கலாம்? இப்போ வீட்டில் இருக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இல்லை நம்மளே வந்து செக் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கா? மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டா, இல்லை நம்மளுக்கு உடலில் ரொம்ப சோர்வாக இருந்துச்சுன்னா, முடி வந்து திடீர்னு ரொம்ப கொட்டுனுச்சுன்னா, நகங்கள் வந்து திடீர்னு உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா மருத்துவரை அணுகிறது நல்லது. யூஸ்வலாக மயக்கம் வர்றது, ரொம்ப தலை சுற்றுறது, அது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் யூஸ்வலி வர சிம்டம்ஸ். ஸோ முதல்ல இருக்கிற அறிகுறிகளை நம்ம பார்த்துட்டோன்னே முதல்ல சீக்கிரமாக மருத்துவரை போய் பார்க்குறது நல்லது. இந்த நோயை டாக்டர் முழுமையாக குணப்படுத்த முடியுமா, இல்லை மேலும் இது தென்படுமா? இதுக்கு ஏதாவது விதமான சிகிச்சைகள் வந்து மக்கள் போய் நாடலாமா? ரத்த சோகை வந்து நிறைய சிகிச்சைகள் இருக்கின்றன. ரத்த சோகை வந்து இரும்பு சத்து குறைபாடினால் வரும்போது நம்ம மருந்து சாப்பிடலாம். மருந்து சாப்பிட்றதை தவிர்த்து லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னா இன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி செய்யலாம். ரத்த சோகைக்கு சாப்பாடு மிகவும் முக்கியம். அதாவது சாப்பாடு வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு 30 வயது ஆணுக்கு சுமார் 9 மில்லிகிராம் இரும்பு தினைக்கும் தேவைப்படுது. ஒரு 30 வயது பெண்ணுக்கு சுமார் 15 மில்லிகிராம் இரும்பு தேவைப்படுகின்றது. ஸோ வயது, ஆண், பெண் போன்றவற்றை பொறுத்து ஒருவருடைய இரும்பு சத்து தேவைகள் வேறுபடுகின்றன. பெண்களை பார்த்தோன்னா மாதம் ரத்தம் இழக்கிறதுனால ரத்த சோகை திருப்பி வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தடவை குணப்படுத்திட்டா
திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இன்னும் இருக்குது. ஸோ டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சப்ளிமெண்ட்ஸ், உணவு முறைகள் இதை நம்ம மாற்றினாலே வந்து இதை குறைக்கலான்னு சொல்கிறீங்க. அவங்க கேட்ட மாதிரி முழுமையாக இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து சரிப்படுத்திட்டோன்னா திருப்பி 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வராதுன்னு ஒரு கேரண்டி இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது வருமுன் காப்போம், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தான் நாங்களும் எப்போதும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல கார்த்திக் சொல்ற மாதிரி இந்த ஆட்டு ஈரல் அடிக்கடி சாப்பிடுமாறு டாக்டர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் இந்த இடைவெளிக்கு பிறகு. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இப்போ அனிமியா இருக்கிறதுனால மற்ற ஏதாவது நோய்கள் வருமா, மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடுமா? இரத்த சோகையினால பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். முதல்ல இரத்த சோகை வந்து இருதய படபடப்பை ஏற்படுத்தலாம், ஹார்ட் ஃபெயிலியரையும் காஸ் பண்ணலாம். ஸோ ஒருவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும்போது கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதயத்தின் நிபுணரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை தவிர்த்து இரத்த சோகை வந்து கர்ப்பிணி பெண்களை பற்பல வகைகளில் பாதிக்கலாம். ஸோ இரத்த சோகை இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குறை பிரசவம், அதாவது ப்ரீடேர்ம் பர்த் வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரத்த சோகை இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய குழந்தைக்கு லோ பர்த் வெயிட் வரவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கவும் சில சிரமங்கள் இருக்கலாம். இது வந்து தாய்மார்களை மனநிலையை பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து தவிர்க்கணும்னா முதல்ல வந்து நம்ம வீட்டில் சில பழக்க வழக்கங்களை மாற்றணும். என்னென்ன விஷயங்களை மாற்றணும், என்னென்ன உணவு வகைகளை நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறத பேசி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பிரபலங்களுக்கு ஒரு நடவடிக்கையை கொடுத்து அவங்கள சோதிக்கலான்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். சாமினி, நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நான் தயாராக இருக்கேன். இதை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கும் போல இருக்கு. அதனால வாங்க போகலாம். சாமினி, வர வர நம்ம நிகழ்ச்சி வந்து 2வது பகுதியில் சமையல் நிகழ்ச்சி மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடி பல உணவு வகைகளை வந்து வச்சிடுறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவிலே வந்து நம்ம உடலுக்கு தேவையான மருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரத்த சோகையை பற்றி நம்ம பேசுகிறதுனால இந்த உணவு வகைகளில் வந்து எது இரும்பு சத்து அதிகம் உள்ளவை அப்படின்றத வந்து நம்ம தர்ஷனாவும் மழையும் வந்து கண்டுபிடிக்கணும். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கும், வாங்க. இல்லைனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லை, சரியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காதவங்களுக்கு ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு பின்னாடி. ஓகே, சரி, தயாராக இருக்கீங்களா? சரி, வால்நட் இருக்குது, கேஷ்யூ இருக்குது. எதில் அதிகம் இருக்குது இரும்பு சத்து? வால்நட். 2 பேரும் தவறா சொல்லியிருக்காங்க. கேஷ்யூல தான் அதிக இரும்பு இருக்கு. சிங்கமாக போயிடுச்சு. அடுத்ததுக்கு வருவோம். இது வந்து பருப்பு மற்றும் சன்ஃப்ளவர் சீட்ஸ். பருப்பு, சன்ஃப்ளவர் சீட்ஸ். மழை தான் சரியா சொல்லியிருக்காரு. சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல தான் இருக்கு. முட்டை மற்றும் தோஃபு. முட்டை தான். 2 பேரும் தவறா சொல்லியிருக்காங்க. என்ன டோஃபுல தான் கூடயா இருக்கு. இது வந்து கொண்டக்கடலை மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு. கொண்டக்கடலை. தர்ஷனா? சக்கரவள்ளி கிழங்கு. மழை தான் சரியா சொல்லியிருக்காரு. கொண்டக்கடலைல தான் அதிக இரும்பு இருக்கு. இது வந்து ஸ்பினேச், இது கீர். ஸ்பினேச். தர்ஷனா தான் சரியா சொல்லியிருக்காங்க. ஸ்பினச்ல தான் கூட இரும்பு இருக்கு. ஃபைனலி 1 பாயிண்ட். ஸ்பினேச்ல தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து asparagus, broccoli. asparagus. தர்ஷனா தான் சரியா சொல்லியிருக்காங்க. asparagus-ல தான் கூடிய இரும்பு இருக்கு. சரி, இது வந்து ப்ரௌன் ரைஸ் மற்றும் இது வந்து ஒயிட் ரைஸ். ப்ரௌன் ரைஸ். For me, I think it's white rice. தர்ஷனா தான் சரியா சொல்லியிருக்காங்க. ஒயிட் ரைஸ்ல தான் அதிக இரும்பு இருக்கு. சரி, நம்ம நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு சின்ன விளையாட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஒப்பிட்டு பார்க்க சொன்னோம். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா உணவுகள்லையும் இரும்பு சத்து இருக்குது. ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதில் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் காட்ட விரும்புகிறோம். அதனால நீங்கள் வந்து அதிகமாக ப்ராக்கலி சாப்பிட்ற ஆளு இனிமேல் எதெல்லாம் வேண்டாம், நான் எஸ்பாரகஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே மாற்றிடாதீங்க. ப்ராக்கலியை விட்டுறாதீங்க. இரும்பு சத்து நிறைந்த இந்த தண்ணீரை குடித்து, இந்த பானத்தை குடித்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கான பரிசு. நாங்க 2 பேரும் வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவோம். பாதியாவது நீங்க குடிச்சு முடிக்கிறீங்க. என்ன இருக்குன்னு சொல்றீங்களா? இதுல வந்து சொல்றேன், நீங்க குடிச்சிட்டு வாங்களேன். 1, 2, 3.
ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டீங்க. அது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் தான். ஆக்சுவலி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பினச் இருக்குது, பனானா இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து இரும்பு சத்தில் ரொம்ப வந்து ரிச்சான உணவு வகைகள். அதைத்தான் நம்ம வந்து ஜூஸாக கொடுத்துருக்கோம். இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகளை வந்து நம்ம தினசரி சாப்பாட்டுல சேர்க்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு? இலையுடைய மரக்கறி வகைகள், அதாவது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்பினேஜ், கேல் போன்றவை இவற்றில் நிறைய இரும்பு இருக்கின்றது. ரெட் மீட், ஸோ நம்மளுடைய லேம், மட்டன் இதில் அதிக இரும்பு உள்ளது. லீன் மீட், அதாவது டர்க்கி, சிக்கன் இவற்றிலும் இரும்பு சத்து இருக்கின்றது. முக்கியமாக எண்ணெயுடைய மீன்களில், அதாவது சேமன், சார்டீன்ஸ் இவற்றில் அதிக சத்து இருக்கின்றது. இவற்றையும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பாட்டில் சேர்க்கறது நல்லது. டாக்டர், நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்து கார்த்திக் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஆட்டு ஈரல் பிரட்டி வந்து அவங்க அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ ரெட் மீட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த ஈரல், லிவர் அதெல்லாம் கூட சாப்பிடலாமா? ரெட் மீட்ல அதிக இரும்பு சத்து இருக்கின்றது. ஆனால் ஆட்டு ஈரலில் கூடிய இரும்பு சத்து இருக்கின்றது. ஸோ ஒரு 120 மில்லிகிராம் பீஸ் ஆஃப் ஆட்டு ஈரலுக்கு ஒரு 9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கின்றது. இது கூடுதலான அளவு தான். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் ஆட்டு ஈரலை சாப்பிடுவதை நான் தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா அதில் அதிக வைட்டமின் ஏ இருக்குது. இது வந்து கருவை பாதிக்கலாம். அதனால ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, குறைவா சாப்பிட்டாலும் பிரச்சனை. அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை கரெக்டாக தினைக்கும் சாப்பிடணும். சரி, இந்த நேரத்தில் டாக்டர் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மழை மற்றும் தர்ஷனா, உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, கேள்விகள் கேட்டீங்க, ஒரு நடவடிக்கைகளை பங்கெடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இரத்த சோகை, அதாவது அனிமியா, இது எதனால் வருது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம உடலில் இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும்போது இந்த நோய் நமக்கு வருது. சரியா சொன்னீங்க. அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு தான் இது அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பல பேருக்கு இருக்கும். ஆனால் ஆண்களுக்கும் இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், இதுக்கு குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து. இந்த இரும்பு சத்து வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சால் இதை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு. அந்த ஷாமினி சொன்ன மாதிரி உணவே மருந்து. இந்த உணவை வந்து, இந்த உணவு பழக்கங்களை வந்து நம்ம சரியாக கடைபிடிச்சனாலே பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். ஆமாம், சரியா சொன்னீங்க கார்த்திக். ஆனால் நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் சொன்னாலும் உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அப்பயும் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு அதன் பிறகு தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் Season 3.